நம்ம செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட்டோடைய லாஸ்ட் எபிசோட்ல மற்றவங்களோட நாலேஜை எப்படி கத்துக்கிட்டு அவங்க கூட நன்றி உணர்வோட இருக்கிறதுன்னு பார்த்தோம். பார்க்காதவங்க மேலே கொடுத்துருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீ எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட அண்ட் நம்ம செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட்டோடைய லாஸ்ட் லேர்னிங் எபிசோடுக்கும் வந்துட்டு அட் லாஸ்ட் உனக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது முக்கியமானதுன்னு பார்த்தா நெவர் எவர் கிவ் அப் யுவர் கோல். உன்னோட வெற்றியோட இலக்கை அடையறதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உன்னோடைய வெற்றி இலக்கை விட்டு விலகிடாது. நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு வெற்றிக்காகவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். அது எதுவாக வேணா இருக்கலாம். எக்ஸாமா இருக்கலாம், ஜாபா இருக்கலாம், இல்லை ஃபோன் பை கார்னு என்ன வேணா இருக்கலாம். ஏன் உன் வாழ்க்கையில நீ அடையணும்னு நினைக்கிற வெற்றி இலக்கா கூட இருக்கலாம். இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உன்னுடைய முயற்சியை எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையும் நிறுத்தக்கூடாது. உன் முயற்சியை நீ கைவிடுறதுக்கு காரணமே நீ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறனால தான். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீ பைக்லேயோ இல்லை கார்லேயோ நைட் ட்ராவல் பண்ணுறப்ப உன்னோட பைக்கில் இல்லைனா காரில் ஹெட்லைட் எரியும். அந்த ஹெட்லைட் எவ்வளோ தூரம் அடிக்குதுன்னு பார்த்துருப்ப. அது கொஞ்சம் தூரம் போக போக தான் அந்த லைட்டும் உன்னை தாண்டி போயிட்டே இருக்கும். அப்போதான் உனக்கு ரோடு நல்லா தெளிவா தெரியும். ஆனா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடு தெரியலன்னு சொல்லிட்டு நீ டிராவல் பண்ணாம வண்டி ஓட்டாம இருப்பியா? கிடையாது. நீ போக போக உன்னுடைய வண்டியோட ஹெட்லைட்டும் உன் முன்னாடி போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையும். கொஞ்ச தூரம் போக போக லைட்டு தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு வண்டியை நிறுத்தாம எப்படி ஓட்டிட்டே இருக்கியோ அதே மாதிரி உன் வெற்றி இலக்கு ஒரு இடத்துல உனக்காக காத்துட்டு இருக்கும். அதை அடையறதுக்கு நீ முயற்சி செஞ்சு ஆகணும். நீ போற பாதையில உன் வண்டியோட ஹெட்லைட் எவ்வளவு தூரம் தெரியுதோ அது வரையும் பார்ப்ப. அதுக்கப்புறம் இருக்கிற இருட்டெல்லாம் உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற பிரச்சனையா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு சில தடங்களா இருக்கலாம். ஏன் உன்னோட வண்டியில இருக்கிற ஹெட்லைட் ஒரு சில நேரம் எரியாம கொஞ்சம் தூரம் இருட்டிலே நீ போகக்கூடிய சூழ்நிலை கூட உனக்கு ஏற்படலாம். அதே மாதிரி உன் வாழ்க்கையிலையும் ரொம்ப தூரம் வெளிச்சமே இல்லாம இருட்டாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆனா உன் முயற்சியை நிறுத்தாம முன்னேறிட்டே இரு. கண்டிப்பா உன்கிட்ட இருக்க விடாமுயற்சியை உன்னோட வெற்றி இலக்கு அடைய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால உன் மேல நம்பிக்கை வை. எந்த ஒரு சூழ்நிலையும் உன் முயற்சியை கைவிடாத. கண்டிப்பா நீ அடையணும்னு நினைக்கிற இலக்கை நீ அடைவ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லையில கனவு சேனல். இது உங்கள் சாய்ஸ். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுக்கோங்க.